ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுராவின் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சண்டே. ஸோ சண்டே எங்களுக்கு இந்த வீக்கெண்ட் வந்து எப்படி போச்சு, என்ன வந்து ஸ்பெஷலாக வந்து செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சோம். யூஷுவலாக வீக்கெண்ட்ஸில், அதாவது ஃப்ரைடே நைட் இல்லைனா வந்து சாட்டர்டே நைட் வந்து ஒரு மூவி வந்து பார்ப்போம். ஸோ மற்ற டேஸ்லலாம் வந்து டிவி வந்து பார்க்க மாட்டோம். அதனால் வீக்கெண்டில் மட்டும் ஒரு மூவி வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்வீட் காரம் காஃபி அந்த வெப் சீரிஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு மூவி வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா 1 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சோம். நான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு அங்கே பூச்செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். தாரிகாவும் நவீனும் வந்து தூங்கிட்டு இருந்தங்காட்டி சரி டிஃபன் எல்லாமே வந்து மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்கிற பிளானில் இருக்குது. அதனால் மார்னிங் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு இருந்துச்சு. அதை வந்து கரைச்சி அப்படியே வந்து கோதுமை தோசை பண்ணி ஏதாவது சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கோதுமை மாவு வந்து கரைச்சிட்ருக்கேன். ஸோ கோதுமை தோசைன்னா பாப்பாவும் வந்து சாப்பிட்டுக்குவா. அதனால் இதையவே வந்து செஞ்சிட்ருக்கேன். மாவு கரைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சிம்பிளாக வந்து தக்காளி சட்னி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு 2 வரமிளகா, அது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா தேவைன்னா கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்திக்கலாம், இல்லைனா வந்து புளி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். அதனால் நான் அந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். சட்னி ரெடி பண்ணி ஆற வச்சாச்சு. இப்போ சைட் பை சைட் வந்து தோசை ஊற்றுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோதுமை மாவு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து கரைச்சி அதுக்கப்புறமா வந்து சுட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் வந்து லைட்டாக புளிச்சிரும். அதே மாதிரி வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மாவு ஊற்றினா தோசை வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வரும். பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மாவு ஊற்றி அப்படியே லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதும். தோசை வந்து நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து தோசை ஊற்றிட்டு இருக்கும்போதே வந்து நவீன் எந்திரிச்சு வந்தாச்சு. ஸோ எனக்கும் நவீனுக்கும் ஒட்டுக்காவே வந்து தோசை ஊற்றி 2 பேரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பாப்பாவும் வந்து எந்திரிச்சிட்டா. சரின்னு சொல்லி அவளுக்கும் வந்து தோசையை ஊற்றி அவளுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஸோ ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது நவீன் வந்து சரி நான் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் எடுக்கிறதுக்கு வந்து கடைக்கு போயாச்சு. எப்போவுமே வந்து நாங்களும் கூட போய் தான் வந்து எடுப்போம். அன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு. பாப்பாவும் வந்து சாப்பிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு நவீனே போய் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசிலாம் வந்து ஊற வச்சு நவீன் வர்றதுக்குள்ளேயே நான் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு அதுக்கப்புறம் எக்கு இதெல்லாமே வந்து வேவிச்சு ரெடியாக வச்சுட்டு பிரியாணிக்கும் கிரேவிக்கும் தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நவீன் வந்தோடனையும் அப்படியே டக்குன்னு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரதுக்குள்ளே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நவீனும் கரெக்டாக வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா 2 பேரும் இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுற இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் சைடில் வந்து அரிசி ஊற வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு பேனில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். சரி பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சிடலாம் அப்படின்னு வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து விளையாடிட்டு இருக்கிறா. அரிசி ஊற்றி அதில் வந்து அவள் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து விளையாடிட்டு இருந்தா. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற வச்சிட்டேன். ஊற வச்சோடனே பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எனக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து சிக்கன் தம் பிரியாணி வந்து பண்ண போகிறேன். அதுக்கு குக்கரில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திக்கோங்க. எண்ணெய் இல்லைனா நெய் நீங்கள் எது வேணாலும் வந்து சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் வந்து பண்ண போகிறேன். எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடல் பாசி இது எல்லாத்தையும் போட்டு இது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வந்து வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும்.
பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கிறேன். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா லைட்டாக வந்து கீரி வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் பச்சை வாசனை எல்லாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து குட்டியாக 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துனோன்னா டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் கம்மியாக வந்து தக்காளி வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்குறதுக்கு இது கூடவே லைட்டாக வந்து சால்ட் உப்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துனோன்னா நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்திக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக வந்து இருக்கணும், புளிச்ச தயிராக வந்து இருக்கக்கூடாது. அளவாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்தி இதை சேர்த்துன உடனேயுமே கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் சேர்த்துன உடனே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸோ ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்த வேண்டியதில்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக வந்து சேர்த்தினிங்கன்னா வந்து போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலெல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா, இது வந்து கடையில் வாங்கினது தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது தான், அதுதான் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறமா சிக்கன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனில் நல்லா வந்து மசாலா இறங்கினதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு இந்த சிக்கனை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நவீன் வந்து அடுத்தது கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து நவீன் தான் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு ஏதோ மசாலா அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க. நானும் வந்து ரைத்தா வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ தயிர், வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைத்தாவும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. விசில் வந்துருச்சு. விசில் ப்ரெஷரும் வந்து போயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ ஓரளவுக்கு தான் வந்து வெந்திருக்கும், ஃபுல்லாலாம் வந்து வெந்திருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியே வந்து ஊற்றலை, ஆனால் வந்து தண்ணி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே இந்த குக்கரில் வந்து அவ்வளோ வந்து இருக்குது. இப்போ இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி வந்து எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்குது. அதனால் 2.5 கப் அளவுக்கு மட்டும் வந்து தண்ணி வந்து எடுத்தால் போதும். இப்போ இந்த தண்ணியை வந்து சேர்த்திட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ கொதிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஒரு 1/2 லெமன் வந்து இதில் வந்து புழிஞ்சு விட்டோம்னா ஃப்ளேவர் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப வேண்டாம், லைட்டாக வந்து புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வர அளவுக்கு விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்திக்கலாம். ஸோ தண்ணி வந்து சுத்தமாக வந்து இருக்கக்கூடாது. அரிசியில் நல்லா வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சேருங்க, இல்லைனா வந்து குழஞ்சி போயிடும். இப்போ அரிசியெல்லாம் வந்து சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக வந்து கலரி விட்டுருங்க. ரொம்ப வந்து கலரி விட்டிங்க அப்படின்னா வந்து அரிசி வந்து உடஞ்சி போயிடும், ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா உப்பு வந்து சேர்த்திட்டு இப்போ மறுபடியும் வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணலாம், விசில் வந்து வரட்டும்.
அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நவீன் வந்து கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து குட்டி குக்கர்லேயே தான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக வந்து சோம்பு, அது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து எடுத்து அதை வந்து இதில் வந்து சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். ஸோ நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம். இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் தான் வந்து சேர்த்தி நல்லா வந்து பச்சையாக வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து சேர்த்திக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை நல்லா வந்து போயிடும். அதுக்குள்ளே இந்த சைட் பார்த்திங்கன்னா பிரியாணியோட விசில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ 2 விசில் வந்தோடனே இதையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், இது மட்டும் வந்து சேர்த்திட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வேறு எந்த பொடியும் வந்து சேர்த்த வேண்டியதில்லை. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது மட்டும் வந்து சேர்த்தினா போதும். சேர்த்திட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போனோடனையும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்திக்கலாம். ஸோ சால்ட் உப்பு வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ உப்பு போட்டு அந்த உப்பையும் நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த சிக்கனையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் பெருசாக வந்து எலும்பெல்லாம் இல்லை, ரொம்ப ஃப்ளஷியாக தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனில் அந்த நம்ம போட்டிருக்கிற மசாலெல்லாம் வந்து நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா அந்த சிக்கனில் வந்து மசாலாலாம் நல்லா வந்து இறங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு வந்து சேர்த்துனா போதும். கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்தி இதையும் வந்து மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு வந்து எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா வந்து வேகும். அதனால் ஒரு 5 விசில் வந்து வரட்டும். பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து விசில் வச்சு விட்டுருக்கோம். இந்த சைடு பிரியாணிக்கு வந்து விசில் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ரொம்ப வந்து கலர வேண்டாம், லைட்டாக வந்து இப்படி பண்ணி பார்த்திங்கனாலே வந்து தெரியும் நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா இன்னும் வந்து உதிரி உதிரியாக வந்து இருக்கும். இப்போ இது கூட நான் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது இதை மேலே வந்து தூவிட்டோம்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தம் போட்டு வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயே நீங்கள் வந்து சிக்கன் தம் பிரியாணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் சொன்ன மாதிரியே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து சூப்பரான ஒரு சிக்கன் தம் பிரியாணி வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா கொழப்பாக இல்லாமல் அந்த உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து நவீன் வந்து கிரேவி செஞ்சுட்டு இருந்த அந்த விசில் எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிடலாம் இந்த சிக்கன் குழம்பு. ஸோ உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கிரேவி மாதிரி பண்ணலாம், இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா குழம்பு மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நீங்கள் காரம் உப்பு அதெல்லாமே வந்து பார்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நவீன் தான் வந்து பண்ணது. நான் எதுவுமே வந்து பண்ணல, ஃபுல்லாகவே வந்து நவீன் தான். ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றத விட நைட்டு வந்து மறுபடியும் வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிக்கன் தம் பிரியாணியும் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் எக்கு, ரைத்தா, தயிர், இந்த மாதிரி எல்லாமே வச்சு சூப்பராக ஒரு நான்வெஜ் விருந்தே வந்து சாப்பிட்டோம். ஸோ நவீனோட ஒர்க் பண்ணுற அண்ணாங்களும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சூப்பராக அன்றைக்கி வந்து லன்ச் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரியாணி கிரேவிலாம் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டிவியில் வந்து ஆஹாவில் வந்து பிரசன்னவதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது எல்லோரும் உட்காந்து அந்த மூவி வந்து பார்த்தோம். மூவி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து யோசித்தோம். அப்புறம் மூவி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வந்து தோணல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டில் இருந்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட நேற்று சண்டே வந்து போச்சு. உங்களுக்கு நேற்று சண்டே எப்படி வந்து போச்சு, என்ன வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணிங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.